Let's learn about linguistics in our mother tongue Tamil. மொழியியல் மொழியியல் வரையறை, தன்மை மற்றும் எல்லை. ஐ மீன் லிங்குவிஸ்டிக்ஸ். மொழியியல் என்பது அடிப்படையில் மனித மொழி மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பின் தன்மையை குறித்து ஆய்வு செய்யும் ஒரு துறையாகும். இது ஒரு வளர்ந்து வரும் சுவாரஸ்யமான படிப்பு பகுதி. வெவ்வேறு அறிஞர்கள் மொழியியலை கீழ்கண்டவாறு வரையறுக்கிறார்கள். ஜி டஃபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். மொழி எப்படி உருவானது, இன்று எப்படி செயல்படுகிறது மற்றும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிய மொழி பயன்பாட்டில் இருக்கும்போது அதை கவனிப்பதுதான் மொழியியல்னு ஜி டஃபி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எஸ் பிட் கார்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் மனித மொழியின் தன்மை, அது எவ்வாறு கற்கப்படுகிறது மற்றும் தனிநபர் மற்றும் சமூகத்தின் வாழ்வில் அது வகிக்கும் பங்கு என்ன ஆகியவற்றை பற்றிய ஆய்வு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்காலர் ஜீன் எட்சிசன் மொழியியல் 2 அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க முயல்கிறது. யார் சொல்லியிருக்காங்க? ஜீன் ஜிட்சன் அப்படிங்கிறவங்க. மொழி என்றால் என்ன, மொழி எவ்வாறு செயல்படுகிறது. நெக்ஸ்ட், விக்டோரியா ஏ ப்ரோம்கின் அவங்களோட ஒப்பீனியன், மனித மொழியை பற்றி அறிவியல் பூர்வமாக படிப்பதற்கு மொழியியல் என்று பெயர். மொழியியலின் தன்மை, நேச்சர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். தனிப்பட்ட மொழி அல்ல, பொதுவான மொழி, லாங்குவேஜ் இன் ஜெனரல். மொழியியல் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியை, எக்ஸாம்பிள் தமிழ் அல்லது ஆங்கிலம், படிப்பது அல்ல. இது பொதுவாக மொழி என்றால் என்ன என்பதை பற்றி படிப்பது. ராஃபின்ஸ் இன் 1985 கூறுவது போல், மனித வாழ்வின் மிக அத்தியாவசியமான மற்றும் மனித சாதனைகளில் மிக விரிவான ஒரு பகுதியாகிய பொதுவான மனித நடத்தையின் அங்கமான மொழியை பற்றியது மொழியியல். நடைமுறை அறிவு முக்கியமல்ல, நாட் பிராக்டிக்கல் மாஸ்டரி. மொழியியலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட மொழியை சரளமாக பேசும் திறன் அல்லது நடைமுறை அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஒரு மொழியியலாளருக்கு ஒரு மொழி மட்டுமே தெரிந்திருக்கலாம், அல்லது பல தெரிந்திருக்கலாம், அல்லது அவர் தெரியாத ஒரு மொழியை பற்றி கூட ஆய்வு செய்யலாம். அவர்கள் எதை ஆய்வு செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றால், மனித தேவைகளை நிறைவு செய்ய தகவல் தொடர்பு அமைப்பாக மொழி எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான். பழமொழி வல்லுநரும் மொழியியலாளரும். பழமொழி வல்லுநர்னா பாலிக்ளாட் வர்சஸ் மொழியியலாளர், இன் இங்கிலீஷ் லிங்குவிஸ்ட். பல்மொழியாளர் பாலிக்ளாட், பல மொழிகளை தெரிந்து வைத்திருக்கும் நபர் தான் பாலிக்ளாட். மொழியியலாளர் லிங்குவிஸ்ட், மொழி அமைப்பு மற்றும் நடத்தைக்கான பொதுவான கோட்பாடுகளை படிப்பவர் தான் மொழியியலாளர். இவர் தனது கொள்கைகளை விளக்க ஏதேனும் ஒரு உண்மையான மொழியை குறித்து ஆய்வு செய்வார். அதாவது மொழியியல் என்பது ஒரு மொழியை கற்பது அல்ல, மாறாக மொழியை பற்றி கற்பது. மொழியியலின் எல்லை மற்றும் உதாரணம், ஸ்கோப் அண்ட் அனாலஜி. ஒரு காரை வச்சு நாம கம்பேர் பண்ணி படிக்கலாம். த கார் அனாலஜி, கார் ஒப்புமை. மொழியியலின் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள ஒரு ஒப்புமை இருக்கு. மொழியியல் ஒப்பீடுல ஒரு மொழியியல் ஃபஸ்ட்டு செயல்பாட்டில் கார் ஓட்ட கற்றுக்கொள்வது, அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, அதில் மொழியியல் ரீதியாக நம்ம அந்த கார் ஓட்ட கற்றுக்கொள்வதை எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு மொழியை பேச கற்றுக்கொள்வது. அதோட விளக்கத்தின் நோக்கம் ஒரு மொழியின் ஒலிகள், வார்த்தைகள் போன்ற கூறுகளை பயன்படுத்துதல். இதெல்லாம் பழக்கம் மற்றும் பயிற்சியை தான் இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட், கார் எப்படி வேலை செய்கிறது என்று கற்றுக்கொள்வது. அதை எப்படி இங்கே கம்பேர் பண்ணலாம் நம்மளோட லிங்குவிஸ்டிக்ஸில். மொழியியல், மொழியை அறிவியல் பூர்வமாக படித்தல், அதோட